Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ அவங்களோட எனர்ஜி என்ன, உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். ஸோ உங்கள் எனர்ஜி ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது பைல் செலெக்ஷன் நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பைல் உங்கள் உள்ளுணர்வு எதை சொல்லுதோ அந்த பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைல் செலக்ட் பண்ணிடுங்க, இது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். உங்களுக்கு நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன். ஏதாவது ஒன்று உங்களால் ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறா நீங்கள் இந்த ஃபைல், இது வந்து ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும், இந்த ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்ட் தானேன்னு பார்க்குறதுக்காகத்தான் நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சில சைன்ஸ் தரேன். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஓகே ஸோ நீங்கள் என்ன மாதிரி இப்போ யோசிக்கிறீங்கன்னா, தப்பான ஆளை நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்கிறீங்க. நிறையா குழப்பம், சரிங்களா? கரெக்டான பர்சனை நான் ஏன் லைஃப்பில் சூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் நான் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன், ஏன் தப்பான ஆளுங்கக்கிட்டையோ இல்லை எங்கிட்ட ஏன் யாருமே லவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு லவ் வந்து ஏன் செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல கேள்விகள், குழப்பத்தோடு நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் இல்லை, ரொம்ப ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோங்கிற வழி அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் நிறையா யோசிக்கிறீங்க. உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாகுது, நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் தப்பு, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பைல் 1 உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இல்லை இன்னொரு எனர்ஜி சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த பர்சனை தாண்டி வேறு யாராவது உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். ஐ மீன் இப்போ கரண்ட்டில் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இவங்களை தாண்டி உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இருக்கலாம், ஆர் வேறு ஒரு பர்சன் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு எனர்ஜி கொஞ்சம் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமை, சரிங்களா? இப்போ வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா ஏமாந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறையா லவ் கொடுத்துருந்துருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனை பற்றின புரிதல் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப லேசியாக இருக்கீங்க, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் கரியரில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ கரியரில் ஃபோக்கஸாக இருக்கணும். உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த பர்சன் மேலே இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இந்த பர்சன்ட்டை வந்து என்ன பண்ணுறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்குது. பட் எந்த ஆக்ஷன் எடுக்கல, ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டிருக்கு. ஆனால் ரொம்ப பொறுமை அதிகமுள்ள பர்சன் நீங்கள். ஓகே, ஸோ நிறைய லவ் நீங்கள் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சரியா? அண்ட் தேர்ட் பார்ட்டி இருக்குது உங்கள் லைஃப்பில். தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனை அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்க பர்சன் வந்து உங்களுக்கு லவ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நினச்சி நிறையா ஏமாற்றம், தனிமையில் இருக்கீங்க. அந்த வலி இன்னும் அதிகமாகிட்டுருக்கு, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், அந்த மாதிரி எனர்ஜி தான் தெரியுது. சில பேர் வந்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்சம் விலகி போய் பணம் சம்மந்தமான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வருது, வாய்ப்புகள் அதிகமாக வருது. உங்கள் வேலையிலாகட்டும், பிஸ்னஸில் ஆகட்டும், பணம் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சில பேர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி யோசனை இருக்குது, உங்கள் பர்சனை நினைக்கிறீங்க, பட் அதை தாண்டி கரியரில் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாகிட்டுருக்கு. ஓகே, இன்னும் ஒரு எனர்ஜி மட்டும் பார்த்துடலாம்.
ஓகே. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகுது. ரொம்ப இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் இப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கு. யார்ட்டயுமே நீங்க எந்த ஒரு பர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு புடிச்சத பண்ணிட்டுருக்கீங்க. செல்ஃப் லவ் பண்றீங்க. இதில நெறையா பேரு கண்ணாடி முன்னாடி நின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாயிட்டுருக்கு. அண்ட் இதில கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இதில மிக்ஸ்டு தான் இருக்கு. பட் அதிகமான எனர்ஜி வந்து என்ன தெரியுதுன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வந்து அதிகமாயிட்டுருக்கு. இத்தன நாள் வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு டவுட்டோட இருந்தீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் எப்படி வெளியில வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்தீங்க. பட் இப்ப கொஞ்சம் நல்லா ஹீல் ஆகி அதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப்பே இப்ப நீங்க வேற கோணத்துல உங்க பெர்சன வந்து ஒரு வேற ஆங்கிள்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நெறைய லவ் குடுத்த ஒரு பெர்சனா இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க உங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்க ஜாப்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. செல்ஃப் கேர் ரொம்ப பண்ணிட்டுருக்கீங்க. சரிங்களா? இதுல பெட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். டாக், கேட்ல ஏதாவது ஒரு பெட் வந்து இருக்கலாம். அண்ட் இதில் மீனம் வந்து அதிகமாக இருக்குது. கடகம், விருச்சகம் அண்ட் மீனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் கன்னி இருக்குது, மகரம், ரிஷபம் இருக்குது. சரியா? அதுவும் இருக்குது. அப்புறம் தனுஷு, சிம்மம், மேஷம் இதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். சரியா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களால் கனெக்ட் ஆக முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, பைல் 1 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க கரண்ட் எனர்ஜி என்ன, பைல் 1 ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 1 ஓகே. ஸோ அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ வந்து அதிகமான சிந்தனை உங்களை பற்றி இருக்குது. அதிகமாக சிந்திக்கிறாங்க, உங்களை பற்றி ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க, அதிகமாக யோசிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு அந்த நாளுக்கு நாள் வந்து அதோட அந்த எனர்ஜி, அந்த அவங்களோட எனர்ஜி, அந்த இந்த லவ் உங்கள் மேலே இருக்கிற லவ் வந்து பேஷன் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றாங்க. நான் டெய்லி உன்னை வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறேன், உன்னை விஷுவலைஸ் பண்ணுறேன், உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். நீ என் வாழ்க்கையில் வேணுங்கிறதுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை பற்றியே தான் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படிங்கிறதா வந்து அவங்க கேள்வி. ஸோ இங்கே மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாட்டம் டெக் 8 ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. சரியா? நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. யா அவங்க மேனிஃபெஸ்டேஷன், அவங்க நீங்கள் மூவ் ஆன் ஆனாலும் அவங்க உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகலை. உங்ககிட்ட இன்னும் வந்து இமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகி தான் இருக்காங்க. இமோஷ்னலாக 2 பேருக்குள்ளேயுமே வந்து கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனாக இருக்குது. நீங்களுமே வந்து எப்படின்னா மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பட் பாருங்கள், நீங்கள் இந்த இதெல்லாம் லவ் இந்த கப்புக்கு பின்னாடி தான் நிற்கிறீங்க. உங்களுக்குமே வந்து ஒரு வழி தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனை மறந்துட்டுலாம் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகலை. அவங்களை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போகலை. வேறு வழியே இல்லாமல் அதிகமான பெயின் கொடுத்தனால, வலி கொடுத்தனால வேறு வழி இல்லாமல் நீங்களும் வந்து கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இமோஷ்னலாக உங்கள் பர்சன்ட்டு டிஸ்கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ரொம்ப இமோஷ்னலாக அட்டாச்சாக தான் இருக்காங்க. இன்னும் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ரொம்ப அதிகமாக உங்களை வந்து நீங்கள் வேணுங்கிறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அப்சஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான அன்பு, அதிகமான ஆசை, ஒரு அட்ராக்ஷன், அது எல்லாமே இங்கே வந்து ஹெவியாக இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் ஆனாலும் உங்கள் பர்சன் வந்து மூவ் ஆன் ஆகலை, உங்களோட நினைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பார்க்கலான்னு. பைல் 1 ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் பாருங்கள், பாட்டம் டெக்கில் வந்து ஃபூல் வந்திருக்கு. சரியா? இதில் வந்து எஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ ஆனால் ஒரு விஷயம், இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன இந்த பிக்சரை பார்த்து தெரியுதுன்னா, அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட் ஆர் மந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாளுக்குள்ளே நான் என் பர்சனை போய் பார்க்கணும், இந்த மந்தில் இந்த ஸ்பெஷல் டேயில் இந்த டைமில் என் பர்சனுக்கு போய் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அல்லது ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காம் எனர்ஜியில் தான் இருக்காங்க. சரியா? ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லை, குழப்பம்லாம் இல்லை. அவங்க ரொம்ப
ரொம்ப தெளிவாக இருக்காங்க உங்ககிட்ட வர்றதுக்கு. அது வந்து கொஞ்ச நாள் அந்த மந்த் அது வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான டே வருதான்னு நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அந்த டேல வந்து உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர்றது, லவ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறையா வந்து பேச போகிறாங்க. அவங்க இமோஷன்ஸ் ரொம்ப இப்போ காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க மனசில் இருக்கிற ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அதுதான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. இதில் இன்னொரு எனர்ஜி நான் சொல்லணும்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் கால் பண்ணுற மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க சில பேர். பட் மோஸ்ட்லி வந்து உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே நான் இந்த நாளில் வந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். என் பர்சன் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. பட் நான் வந்து என் பர்சன் வந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணணும், இந்த மாதிரி கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அவங்க நினச்சி பார்க்குறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை மீறி வந்து அழுக வருது, இல்லை இமோஷன்ஸ் வந்து ஹெவி ஆகுது, இல்லை உங்கள் பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் உங்களை மீறி மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணணும்னு தோணுதுன்னா அது அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் தான். சரியா? நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க உங்களே மேனிப்புலேட் பண்ணலாம். நிறையா இமோஷ்னலாக உங்ககிட்ட நிறையா பேசுவாங்க. ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வித் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் உங்களுக்கு ஒரு லவ் கொடுக்கறது ஃபுல். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதனாலேயே வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உங்ககிட்ட வந்து லவ் காமிச்சாலும் நீங்கள் வந்து ஓகே சொல்லிடுவீங்க. நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இன்னசென்ட், ரொம்ப ஒரு வெகுளியான கேரக்டர். எது சொன்னாலும் நம்புறவங்களா இருப்பீங்க. சரியா? ஸோ உங்களை ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். இமோஷ்னலாக பேசினா நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிடுவீங்க. இல்லை வந்து ரொம்ப லவ் காமிச்சு பேசினாலோ, இல்லை அழுதாலோ, இல்லை எமோஷன்ஸ் காமிச்சாலோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இலகன மனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இரக்க குணம் அதிகமாக இருக்கிற பர்சன். ஸோ அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஆக்ஷன் எடுக்க வரும்போது மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ் நிறையா இருக்கும். உங்களை நோக்கி வருவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட் ஒரு பர்டிகுலர் மந்த், ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு தேதியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. வந்து உங்களை இமோஷ்னலாக உங்களை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா? அழுகலாம், இல்லை வந்து அவங்க சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது மேனிப்புலேஷன் இமோஷ்னலாக உங்களை கண்டிப்பாக வந்து பிளாக்மெயில் பண்ணலாம். பிளாக்மெயில் மீன்ஸ் உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பைல் 1. ஓகே, வேறு என்ன பண்ண போகிறாங்க? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, இப்போ அவங்க நடந்துகிட்டு இருக்கிறது வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகக்கூடாது. சரியா? இது கண்டினியூ ஆகக்கூடாது. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீயும் நானும் சேர்றது தான் வந்து விதி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஆகணும். நீ என்னை விட்டு போக முடியாது. ஏன்னா 8 ஆஃப் கப்ஸ் வித் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. 2 பேரும் மீட் பண்ணுறது, ஒரு கம்யூனிகேஷன், இல்லை அவங்க ஆக்ஷன் எடுத்து வருவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணுவீங்க, ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் இருக்கிற உங்கள் சைலன்ஸ் வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடக்கணுமோ, என்ன உங்கள் லைஃப்லேயும் சரி உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? உங்களுக்கு கர்மா நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா இந்த டைம் நீங்கள் கர்மா ஃபேஸ் பண்ணுறீங்க. இல்லை உங்களுக்கான ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கெட்ட விஷயங்கள், அந்த அழுக, அந்த ஃபெயிலியர், நிறையா ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, நிறைய அழுதுருப்பீங்க. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக ஏதாவது ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பைல் 1 ஆக்ஷன் எடுப்பாங்க. பாருங்க, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், பைல் 1 உங்கள் பர்சன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேணும். நிறையா மெசேஜஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மாதிரி ஒரு ஹாய், குட் மார்னிங், இல்லை ஏதாவது ஃபார்வர்டு மெசேஜ், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேயில் உங்களுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த தைரியம் வரல. சரியா? அந்த தைரியம் வராததுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான இமோஷன்ஸும் காமிக்காமல் உங்கள் பர்சனை ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. பட் இதுக்கு மேலே வந்து இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து என்ன சோல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உன் மேலே இருக்கிற லவ் வந்து எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்கிற தைரியம் வந்து இப்போ வந்த மாதிரி இருக்குது. சர்ப்ரைஸாக உங்ககிட்ட வருவாங்க. சரியா? அவங்களுமே உங்களை நல்லாவே விஷுவலைஸ் பண்ணுறாங்க, உங்களை கற்பனை பண்ணி பார்க்குறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி
மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுது. இல்லன்னா அவங்க வந்து ஒரு உங்க மெசேஜுக்காக வெயிட்டும் பண்ணலாம். சரியா? டெய்லியும் காலைல எந்திரிக்கும் போது நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருப்பீங்களா? ஏன்னா இங்க வந்து இங்க பாருங்களேன், ஒரு நோட், ஒரு டைரி மாரி இருக்கு, ஒரு பென் இருக்கு. ஸோ சம்திங் மெசேஜ் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க உங்ககிட்ட. அல்லது உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. நீ என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்குற? என்கிட்ட எதுனாலும் சொல்லு. நம்ம புதுசா நம்ம லைஃப ஆரம்பிக்கலாம். இது வந்து நீ அவ்வளோ ஈஸியா நீ என்கிட்ட இருந்து வெளியில வந்து போக முடியாது. அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட இது. 7 ஆஃப் கப்ஸ் பாருங்க. உங்களுக்கும் 7 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. உங்க எனர்ஜில. அவங்களுக்கும் 7 ஆஃப் கப்ஸ். எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேத்துல உங்கள தாண்டி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். வேற ஏதாவது ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் உங்க லைஃப்ல இருக்கலாம். அதையும் தாண்டி உங்க பெர்சனுக்கு வந்து குழப்பம் தான் அதிகமா இருக்கு. நான் வந்து ஒரு பெர்சன் கூட இருக்கேன். இல்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்கள மீறிட்டு நான் எப்படி உங்ககிட்ட வர முடியும்? அந்த குழப்பம் தான். பட் அது இத்தனை நாள் இந்த குழப்பம் இருந்துச்சு. பட் அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உங்க பெர்சன் வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உங்க லவ் வந்து நீங்களுமே வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நினைச்சாலும் பட் உங்க பெர்சனை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் அவங்க வருகைக்காக நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த நிலைமை மாறாதான், என் பெர்சன் எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்கீங்க. ஸோ பைல் 1 ரொம்ப குயிக்காகவே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. வாண்ட் அதிகமாக இருக்குது. இதில் மெயினான ரீசன் என்னென்னா, ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க, அது ஓகே. அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. சரியா? நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ திங்க் நீங்கள் சேஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அட்ராக்ட் ஆகிறாங்க. நீங்கள் மெசேஜோ காலோ எதுவும் பண்ணாமல் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களும் ரொம்ப அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்க லவ் எல்லாமே காமாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறையா வந்து கொஞ்சம் லாஜிக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் உங்ககிட்ட வர்றப்ப வந்து கண்டிப்பாக எமோஷ்னல் ஆவாங்க. அழுகலாம், அல்லது சம்திங் சடனாக அழுகலாம், இல்லை எமோஷனலாக ரொம்ப நிறைய பேசலாம். மனசில் இருக்கிற நிறையா விஷயங்கள் அவங்க பேசலாம். சரியா? இத்தனை நாள் வந்து எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது உங்ககிட்ட சீக்கிரம் பேச வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, பைல் 1க்கு ஏஞ்சலோட கைடன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுக்க வர்றாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் வந்து மேஷம், சிம்மம் அதிகமாக இருக்கலாம். தனுஷு இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். கடகம், மீனம், விருச்சகம். ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ். ஓகே, பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் உள்ளே வந்திருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்கள் எக்ஸை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேனிஃபெஸ்ட்னா ஆரம்பத்தில் உங்கள் எக்ஸ் வந்து இவங்க உள்ளே வந்திருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருந்திருக்கு. அதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே அட்ராக்ஷன் அதிகமாக இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். பாஸ்ட் லைஃப் எக்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து உள்ளே வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து ஒர்த்து. சரியா? டிவைன் டைமிங் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த டிவைன் டைமிங்காக நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஏன் அப்படின்னா, இது பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ உங்கள் எக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை போன ஜென்மத்து. நான் அந்த டேரோ படிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், டெஸ்டினின்னு சொல்லியிருந்தேன், விதின்னு சொல்லியிருந்தேன். விதி எல்லாமே என்னென்னா, நம்ம பாஸ்ட் லைஃப் போன ஜென்மத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு கடன் இருக்கும். அது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். சரியா? 100% போன ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் அதோட ஒரு கடன், அந்த இதில் ஏதாவது ஒரு முடியாத கடன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் தொடரும். ஸோ அதனால தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்கன்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தருது. உங்களுக்கு ஒரு முடிக்கப்படாத கடன் ஏதோ இருக்குது. அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில். அதனால் உங்கள் 2 பேருக்குமே அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இவங்க உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் கண்டிப்பாக. சரியா? ஸோ இந்த பர்சனுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைன் டைமிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த பர்சன் அவங்களும் ஒரு டைம் வந்து நினச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஆக்ஷன் எடுக்கலான்னு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே சொல்கிறாங்க டிவைன் டைமிங்னு. ஸோ அந்த டைமிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் அகைன் சொல்கிறேன், வெயிட்டிங்னா நீங்கள் அவங்களவே நினச்சிக்கிட்டு இருக்கிறது வெயிட்டிங் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிவைன் டைமிங் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். பட் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான் வெயிட் பண்ணலாம், மூவ் ஆன் ஆகிடலாமான்னு. அதுக்காக தான் இந்த வெயிட்டிங் சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த டிவைன் டைமிங்கில் உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. சரியா? பட் ஷியோர் இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். உங்கள் எக்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் போன ஜென்மத்தில் வந்து இந்த பர்சனோட உங்களுக்கான ஒரு கடன். அதனால தான் இந்த பர்சன் கூட உங்களுக்கு இவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. வேறு எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் வேறு யார் மேலேயும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்காது. இந்த பர்சன் மேலே இருக்கிறதுக்கு காரணம், அது ஒரு மெயினான காரணம். அது உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட்
ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பைல் 2 உங்களுக்கான நம்ம எனர்ஜி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தென் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க, ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையா, யூனிவர்ஸோட கைடன்ஸ். ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி சொல்கிறேன், சில சைன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. இது உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஓகே, பைல் 2 வியூவர்ஸோட எனர்ஜி. பைல் 2 வியூவர்ஸ் எனர்ஜி. ஓகே, இன்னும் நெகட்டிவாக தான் இருக்கீங்க. பைல் 2 ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க உங்கள் பர்சனை. நடந்ததை நினச்சி ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்கீங்க. எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்கள் பர்சன்ட்டையும் போக முடியல. அடுத்தது என்னென்னு வேறு இதுலேயும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரியா? ஸோ உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க. கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பர்சனை நினச்சி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் நிறைய அழுகிறது. ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. யாரு கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்படியே ஸ்பெண்ட் பண்ணனாலும் ஜஸ்ட் ஒரு வெளி உலகத்துக்காக ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர ஆழ் மனசில் வலி அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெயின் கொடுத்துருக்கும். சில நிறையா எனர்ஜிஸ் இருக்குது பைல் 2. இதில் வந்து கும்பம், மிதுனம் அண்டு துலாம் அதிகமாக இருக்குது. அண்டு கன்னி, ரிஷபம், மகரம் இருக்குது. கடகம், மீனம், விருச்சகம் இருக்குது. உங்களோட ராசி சொல்கிறேன். இந்த 3 ராசி அதிகமாக இருக்குது. ஐ மீன் இந்த 3 சரி. ஓகே, இதில் ரொம்ப வெரி ஃபியூ தான் வந்து ஓகே லவ்வர்ஸ் கார்டு. உங்கள் லவ்வருக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க தான் எனக்கு வேணும், இவங்களை தாண்டி எனக்கு வந்து வேறு யாருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஓகே, நான் இன்னும் ஒரு எனர்ஜி மட்டும் எனக்கு தோன்றது சொல்கிறேன். 7 ஆஃப் வாண்ட்ஸ். சரி, இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாருமே வந்து உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களே திட்டிகிட்டு இருக்காங்க, நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்ட. அந்த ஒரு மாதிரியான எனர்ஜி நீங்கள் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சனே உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. உங்கள் பர்சனே உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான எனர்ஜி தெரியுது. ஸோ உன்னால தான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆகுது. கம்ப்ளீட்டாக அந்த தப்பு பூரா உன்னால தான். அந்த ப்ளேம் ஃபுல்லும் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. உங்கள் பர்சன் மட்டும் சிலருக்கு வந்து உங்கள் பர்சனே வந்து உங்களை தப்பு சொல்லலாம். இன்னும் சிலருக்கு வந்து நிறையா பேர் வந்து உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏன் இந்த மாதிரி ஒரு பர்சனை நீ சூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீன்னு உங்களுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அட்வைஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனை நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்படுறீங்க. கொஞ்சம் அஷேம்டாக ஃபீல் பண்ணுறீங்க. தப்பு பண்ணிட்டோமா வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறதோ தப்பை ஒத்துக்கிறீங்க. அம்மா நான் தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டேன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு வந்து இப்போ உங்களை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துருச்சு. சரியா? அது தெரியுது. ரொம்ப சில எனர்ஜிஸ் வெரி ஃபியூ, மோஸ்ட்லி வந்து நெகட்டிவாக தான் இருக்கீங்க பைல் 2. வெரி ஃபியூ தான் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிலர் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் பர்சன் தான் வந்து உங்களை முழுமைப்படுத்தணும்னு கிடையாது. நீங்கள் நான் போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹீல் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், என்னோட சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குது, என் பர்சன்னால் நான் அழுதுகிட்டலாம் இல்லை, நான் மிஸ்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் உங்கள் எனர்ஜியை ரொம்ப தெளிவாக ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜி உங்களுக்கே கொடுத்துட்டு உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இல்லை நிறையா ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் உலகம் வந்து உங்களை நோக்கி போயிட்டுருக்கு. இது ரொம்ப சிலர் தான். சரியா? பட் மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கீங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். பட் இன்னும் சிலர் வந்து எஸ், இந்த பர்சன் மேலே ரொம்ப நான் அன்பு வச்சிட்டேன், என்னால் இந்த பர்சனை மறக்க முடியல, நாங்கள் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான், ஸோ இந்த பர்சன் தான் நீங்களாக வந்து உங்களை நினச்சிக்கிட்டு இந்த பர்சன் தான் வந்து எனக்கு வேணும், இந்த பர்சனை தாண்டி என்னால் வேறு யாரையுமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, எனக்கு இவங்க கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் இன்னும் நான் கொஞ்சம் விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்து உங்கள் பர்சனோட இது போயிடலாம். மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க. ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்ருக்கீங்க. உங்கள் நெகட்டிவிட்டி வந்து உங்கள் கரியரையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு. எதுலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. லைஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு டார்க்காக போயிட்டுருக்கு. நிறைய அழுகுறீங்க, தூக்கம் இல்லை, நிறைய தனிமையில் இருக்கீங்க, நிறைய யோசிக்கிறீங்க. சரியா? தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் கூட யார் இருந்தாலும் கோபம் அதிகமாக இருக்குது. பைல் 2 உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே கோல்டு எனர்ஜி எனக்கு தெரியுது. அண்ட் இமோஷனலாக நீங்கள் அன்அவைலபிள். உங்கள் பர்சனே உங்ககிட்ட இமோஷ்னலாக பேச வந்தாலும் உங்களுக்கு அந்த நம்ப ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப மறுத்து போயிடுச்சு. எதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் இமோஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி மறுத்து போய் நம்ப ஆயிடுச்சு அந்த மாதிரி தெரியுது. நிறையா யோசிக்கிறீங்க ரொம்ப, ஆனால் கோபம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. இது ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் அண்ட் நெகட்டிவிட்டி எனக்கு அவ்வளோ பாஸ் ஆகுது இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்க, அவங்க எனர்ஜி என்ன. பைல் 2 உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களா பைல் 2க்கு. கரண்ட் எனர்ஜி என்ன. உங்கள் பர்சன் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. சரியா? உங்கள் பர்சன் நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் தான் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. உங்கள் பர்சன் வந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க, கொஞ்சம் இதிலேருந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக தெரில. 5 ஆஃப் வாண்ட்ஸ். அடுத்தவங்களோட தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கலாம். இப்போ வந்து அந்த பர்சனோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோட கண்ட்ரோல்னு எனக்கு தெரில, பட் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். யாரோட கண்ட்ரோலே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்கள் பர்சன் எல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்கன்ட்டு. பட் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஒரு 80% நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த மனக்குமுறல் இருக்கு இல்லையா, அது அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க இமோஷன்ஸோட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன் மாதிரி இருக்குது. சரியா? ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். இவங்க எப்படின்னா பைல் 2 எந்த மாதிரினா இமோஷன்ஸ் வெளியில் வந்தாலும் அதை அழகாக சப்ரெஸ் பண்ண தெரிஞ்சவங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அழகாக சப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை ஃபேமிலி கூட வெளியில் போகிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்காங்க. உங்ககிட்ட லவ் கிடைக்கலையா, சரி வேறு எங்கே லவ் கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க நிறைய கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாரோ அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. யாரோட கண்ட்ரோல்லே இருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் இல்லைங்கிறவங்க அவங்க இல்லை கண்ட்ரோலெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, சில பேருக்கு வந்து என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து இமோஷன்ஸோடு அவங்க சண்டை பண்ணிகிட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா? இதில் என்ன பிரச்சனைனா அவங்க மைண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை வேணாம் போகாத, உன்னால் முடியும், நீ இந்த பர்சன் அதாவது உங்களை நீ இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களவே அவங்க ஏமாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களோட ஆன்மா வந்து விட மாட்டேங்குது, அவங்க சோல் வந்து விட மாட்டேங்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பாட்டம் டெக் பைல் 1க்கும் வந்துச்சு, உங்களுக்கும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ இருக்கிற நிலைமை வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. குயின் ஆஃப் வாண்ட் அண்ட் 5 ஆஃப் வாண்ட்ஸ். இதில் இன்னும் என்னென்னா, நீங்கள் வெளியில் என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் எனர்ஜி வந்து பார்த்து அவங்க ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாங்க, அதிர்ச்சி ஆகுது. இப்போ நான் இல்லை என் பர்சன் லைஃப்பில், பட் என் பர்சன் எப்படி வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரில, அந்த மாதிரி தான் தெரியுது. உள்ளுக்குள்ளே அழுதாலும் மிஸ் பண்ணினாலும் வெளியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினச்சி அவங்க ரொம்ப குழம்பிக்கிறாங்க. அப்போ உண்மையாகவே நீ லவ் பண்ணலையா, வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்துட்டாங்களா, இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஈகோ டெத்து வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஈகோவில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஈகோ வந்து இப்போ பிரேக் ஆகிட்டு இருக்கு. உங்களோட எனர்ஜியுமே வந்து அவங்க ஈகோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பயங்கரமாக வந்து அண்ட் இன்னும் வேறு பர்சன் கூட இருக்காங்கன்னா அவங்களோட சண்டை வந்துகிட்டு தான் இருக்குது. யாரு கூட இருக்காங்களோ அவங்க கூட அவங்க நிம்மதியாக இல்லை. அவங்கள என்னதான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இருக்காங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களா நம்ம பார்க்கலாம். வாண்ட் வந்திருக்கு. ஓகே, ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களா.
உங்கள் பர்சன். ஓகே, ஹைரஃபண்ட். ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்டுங்கிறத அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆக்ஷன் இது எடுக்கிற மாதிரி தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பைல் 2க்கு வந்து ஆக்ஷன் இது எடுக்கிற மாதிரி தெரில. ஏன்னா பட் உங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்பை பண்ணுறாங்க. சரியா? ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. எஸ், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்குள்ள எனர்ஜி டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு இமோஷன்ஸை அழகாக மறைக்க தெரிஞ்ச ஒரு பர்சன். உங்கள் பர்சன் வந்து இமோஷன்ஸை அழகாக மறைக்க தெரிஞ்சவங்க. சரியா? 9 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும், 10 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் உங்களுக்கு. 10 பார்ப்பீங்க கண்டிப்பாக. 10 அது 999 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு. இது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த இடத்துல அவங்களை எந்த அளவுக்கு கை கால் ஃபுல் பாடி வந்து கட்டி போட்டு இருக்கு. சரியா? இதில் என்ன தெரியுதுன்னா, இதுலேயும் பாருங்கள் டை பண்ணியிருக்கு. செயினில் வந்து இங்கே கட்டியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு கிளாத் வச்சு கட்டியிருக்காங்க. அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலமையில் இருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, என்னால் இப்போ ஆக்ஷன் எடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்காங்க. ஏன்னா நான் ஆக்ஷன் எடுப்பாங்களாங்கிறதுக்கு தான் இந்த கார்டு வந்துச்சு. ஸோ ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகியிருக்கிறது. ஏன்னா ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஹைரஃபண்ட் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் ரெண்டுமே டிவைன் கவுண்டர் பார்ட். இதில் ஒருத்தவங்க டிவைன் ஃபெமினைன், இன்னொருத்தவங்க டிவைன் மாஸ்குலின். ஒருத்தவங்க அன்பை ரொம்ப கொடுக்குறவங்க, ஒருத்தவங்க ரொம்ப லாஜிக் பேசுகிறவங்க. சரியா? ஸோ ரெண்டு பேருமே டிவைன் கவுண்டர் பார்ட். இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படியே வந்திருந்தது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. டெஸ்டினின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, விதின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்தில் மீட் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி ரிட்டர்ன் எழுதி வச்சது தான். ஸோ ஏன் நம்ம மீட் பண்ணோம், ஏன் இவ்வளோ கஷ்டம் நமக்கு அப்படின்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம், குழப்பமே வேணாம். நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மேடு ஃபார் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருங்களுக்காக, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக தான் பிறந்திருக்கீங்க. சரியா? சம்திங் ஏதோ. ஆனால் ஹைரஃபண்ட் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் ரெண்டுமே வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் உள்ள ஒரு கார்டு. சரியா? ஒரு டிவைன் ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலின் அந்த மாதிரி நல்லா தெரியுது. உங்களை நல்லாவே அப்சர்வ் பண்ணுறாங்க. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சிலர் வந்து உண்மையாகவே அப்படி இருப்பீங்க. நிறையா பேர் வந்து வெளியில் உங்களோட இமோஷன்ஸை காமிக்காமல் நான் நெகட்டிவாக தான் இருக்கேன்னு காமிக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க உங்களை இப்போ ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? இதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ரிலேட்டிவ் மூலமாக கூட அவங்க ஹெல்ப் கேட்கலாம். என் பர்சன் என்ன பண்ணுறாங்க பாரு, ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க, உங்களை யோசிக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் மெசேஜுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது, அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ஆசை இருக்குது, உங்கள் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுது. பட் சம்திங் அவங்களுக்கு வந்து ஏதோ அதுமாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அவங்களால வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னதான் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும், செப்பரேஷனில் இருந்தாலும், உங்கள் ரெண்டு பேருமே வந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து மூன், இங்கேயும் வந்து மூன். ஸோ எஸ், மூன் கார்டு அதிகமாக இருக்குது. ஸோ இமோஷன்ஸை ரெண்டு பேருமே அழகாக மறைக்க தெரிஞ்சவங்க. சரியா? இப்போ ஈகோவில் கூட நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நீங்களும் இருக்கீங்க, உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ மூன் வந்தனால நான் சொல்கிறேன், இமோஷன்ஸை நல்லா அழகாக மறைக்க தெரிஞ்சவங்க. நைட் டைமில் உங்கள் ரெண்டு பேரோட எனர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பேசிக்கிறது இல்லை, ஓகே. ஃபிசிக்கலாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் ஃபிசிக்கலாக எந்த விதமான ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இருப்பீங்க, இல்லை லெஸ் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். பட் எனர்ஜி வந்து பேசிட்டு தான் இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டுமே மேஜராக இருக்கானா, ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கப்புள். நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கப்புள். பட் உங்கள் பர்சன் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பர்சன் வந்து உங்களை எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்கன்ட்டு, அப்படிலாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் உங்கள் பர்சன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க லைஃப்பில் அந்த எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? லவ் இருக்கா உங்கள் மேலேன்னு கேட்டிங்கன்னா, லவ்வை தாண்டி ஏதாவது ஒரு அந்த இப்போ லவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, லவ் எல்லாரும் பண்ணுறது தான், எல்லாருக்குமே லவ் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கும் தெரியுமா? லவ்வை தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு உங்கள் மேலே அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு கார்டுமே எனக்கு வந்து ரொம்ப
ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறது. ப்ளூ கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ப்ளூ கலர் வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, இல்லை ப்ளூ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஃபேவரட் கலராக இருந்தால் பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? ப்ளூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த கலர் வந்து ப்ளூ அதிகமாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். அண்ட் உங்கள் பர்சன் வந்து அந்த இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணிவிட்டு கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அழுதுகிட்டு மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ லவ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அந்த அவங்க நீங்கள் கொடுத்த லவ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசை இருக்குது. பட் கட்டி போட்டிருக்காங்க, டையாக இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான கார்டு எதுவுமே வரல. பட் ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேரும் என்ன தான் கான்டாக்டில் இல்லைனாலும் உங்கள் சோல், 2 பேரோட சோல் ஆத்மா வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது. உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? இது எனக்கு சொல்லணும்னு தோணுது. பைல் 2 அவங்க இப்போ ஆக்ஷன் எடுக்கலைனாலும் நீங்கள் 2 பேரும் ஃப்யூச்சரில் சேருவீங்க. ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு லைஃப், அந்த லைஃப் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் உங்கள் விதி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கார்டில் தோணுது. ஹைரஃபண்ட் அண்ட் ஹை பிரெஸ்டர்ஸ் நீங்கள் 2 பேருமே உங்கள் 2 பேருக்குமே இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கைட் பண்ணும். உங்கள் உள்ளுணர்வு வந்து இப்போ இந்த கொஞ்ச நாளாக ரீசன்ட் டேஸில், இல்லை எஸ்பெஷலி இன்றைக்கி உங்கள் எமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். இன்றைக்கோ இல்லை நேற்றுன்னு கூட வச்சுக்கலாம். இமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கும். உங்கள் பர்சன் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரியா? அண்ட் 2 பேருமே இமோஷன்ஸை வந்து சூப்பராக வந்து ஹைட் பண்ணுறீங்க, மறைச்சி வைக்கிறீங்க. ஈகோ வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் பர்சனுக்கு கோல் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலி, பொறுப்பு, அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றினா உண்மையோ ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்பு எதுவும் ஏற்படலை. சரியா? ஆக்ஷன் இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரில. பட் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, நம்ம யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஏஞ்சல் நமக்கு பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்க? பைல் 2 ஏஞ்சலோட கைடன்ஸ். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் டெலிபதி கம்யூனிகேஷன் 2 பேருக்கும் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி நைட் டைம் வந்து 2 பேருமே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகும். சரியா? உங்கள் பர்சனை நினச்சி அதிகமான உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வரும், உங்கள் பர்சனுக்கும் அதிகமான ஃபீலிங்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்து கரண்ட்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் அதை வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ட்ரீமில் கூட அது வந்து உங்களுக்கு உங்கள் பர்சன் தெரியப்படுத்தலாம். ஏன்னா பைல் 2 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரீமில் நிறையா பேசிக்கிற மாதிரி தான் தெரியுது. பாருங்கள், கெமிஸ்ட்ரி உங்கள் 2 பேருக்குள்ளே நான் சொன்னேன் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு. அதான் வந்திருக்கு. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், ஒரு காந்தம் மாதிரி. சரியா? ஒரு இந்த பர்சன்ட்டை உங்களாலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இந்த பர்சன்ட்ட இருந்து உங்களால் மூவ் ஆன் ஆக முடியாது. இல்லை உங்கள் பர்சன்னால் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியாது, விலகிலாம் போக முடியாது. என்னதான் இப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தாலும் அவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங்ஸ், அந்த அட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதுதான் வந்து ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாஸ்டில் நடந்த விஷயங்கள், அவங்க எக்ஸ் இருக்காங்க, இல்லை பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. எனர்ஜியை கிளியர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏன் வந்து பைல் 2க்கு இன்னும் உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கிற தைரியம் வரலைன்னு? இன்னும் நீங்கள் பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே அந்த ட்ராமாலேயே இருக்கீங்க. நீங்கள் ஹீல் ஆகணும். ஜஸ்ட் அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களை செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுத்து வருவாங்க. அதுதான், அதனால தான் இப்போ வந்து டேரோவில் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்சன் இப்போ ஆக்ஷன் எடுக்காத காரணம் நீங்களும் தான். ஏன்னா இன்னும் வந்து பழசை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு ஏன் இப்படி ஆச்சு, ஒரு விக்டிம் மோடில் இருக்கீங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் ஏமாந்துட்டேன், அந்த மாதிரி இருக்கீங்க. உங்கள் எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்துருச்சு சொல்கிறாங்க. டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. ஸோ உங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லும் கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த பர்சன் எக்ஸ்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு யாராவது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ராமாவில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து ஹீல் ஆகிட்டு உள்ளே வந்துடுங்க. சரியா? பட் உங்கள் 2 பேத்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, லவ் அதிகமாக இருக்குது, அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் டிவைன் கவுண்டர் பார்ட், ஹைரஃபண்ட் அண்ட் ஹை பிரெஸ்டர்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் தான். சரியா? நீங்கள் உங்களுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதுதான் விதி. ஸோ அதுதான் வந்து
யூனிவர்ஸும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தருது. பட் உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த எனர்ஜியை கிளியர் பண்ணுங்கள். கொஞ்சம் நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு ஹீல் ஆக பாருங்கள். ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.